வணக்கம். இப்ப வந்து சூப்பரான காளான் வெஜிடபிள் புலாவ் செய்ய போறேன். வாங்க பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சூடாக்கிக்கலாம். அப்புறம் அதில் வந்து 2 பிரிஞ்சி இலை இதை போட்டுறேன். இந்த பக்கம் வந்து தண்ணி சூடாயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல கேமரால. அது வந்து சீக்கிரம் நமக்கு உங்களுக்காக கேமரா காமிக்கணுன்றதுக்காக அது ரெடி பண்றதுக்காக தண்ணி சூடாயிட்டு இருக்கு இந்த பக்கம். அதனால 10 இல்லைன்னா 15 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்க. இப்போ அடுத்தது பொடியா நறுக்கின நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு நேற்று காளான். இது வந்து 60 ரூபாய் ஒரு பேக்கிங்கில் வருது. 60 ரூபாய் இது. இப்போ பாருங்க, நல்லா அலசிட்டு அப்படியே பாதியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அதோட வந்து தக்காளி, நீல வாக்கில் தக்காளி நறுக்கியிருக்கேன். அந்த தக்காளி போட்டுருவேன். தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கிட்டோம். இதோட பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இதுதான் இப்போ இதில் காய் சேர்க்கறது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து தேவையான என்ன காய்கறிகள் வந்து நீங்கள் வெஜிடபிள் இதில் சேர்க்கலாமோ அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சொன்னால் ப்ரொக்கோலி இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி இந்த மாதிரி நீங்கள் அதை கூட ஜாயின் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் விசில் விட போகிறது. இது வந்து பொன்னி அரிசி தான். பொன்னி அரிசிலேயே இதை செய்கிறேன். நீங்கள் அப்படி பாஸ்மதியில் நீங்கள் செய்யணும்னா தனியாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நீங்கள் கிளறிக்கலாம். இல்லை அப்படின்னா விசில் இல்லாமல் இது வெஜிடபிளோட சேர்த்து அப்படியே நீங்கள் வேக விட்டு எடுத்துடலாம் குக்கரில். இப்போ பாருங்க, கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மூத்தி ஒன்றா போட்டுருவேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். கொஞ்சம் வதங்கும் போது உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. வந்து இந்த அரிசியை வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது நல்லா சாஃப்டா இருக்கும். நல்ல தண்ணி கரெக்டான அளவோட வச்சுட்டோம்னா நமக்கு 3 விசில் விட்டா போதும். பாருங்க, உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவேன். காரத்துக்கு இது மட்டும்தான். இப்போ வந்து இது இப்படி இருக்கிறப்ப இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக நசுக்கிடலாம். இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பூண்டு வந்து அப்படியே கழுவி எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். தோலை உரிக்கல, அதை மட்டும் நம்ம நசுக்கி போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி இடிக்க முடியலன்னா நீங்கள் பேஸ்டாகவும் போட்டுடலாம். இப்படி இடிச்சு போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப மைய இடிக்க தேவையில்லை, ஒன்றும் பாதிகமாக அப்படியே நல்லா அடித்தா போதும். ஒரு 4 நசுக்கு மிக்சியில் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே குழ குழன்னு இல்லாமல் இப்படி அரைச்சிக்கிங்க.
இதை வந்து இப்படி நிறைய போட்டுறேன் ஃபுல்லா. இப்போ வந்து இதை ஒரு கலர் கலர் இது எடுத்து இந்த இதில் வந்து காளானை சேர்த்துறேன். காளான் வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால காளானை வந்து கடைசியா இப்போ நான் இதில் போட்டுடுவேன். இப்போ கடைசியை செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு நம்ம தண்ணியை விட்டுடலாம். அரிசி பாருங்க, அதான் 2 டம்ளர், அந்த வீட்டில் ஒரு அளவாக இருக்குது அந்த டம்ளர், இந்த டம்ளர் எடுத்தேன். இந்த டம்ளர் 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால வந்து 5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். பாருங்க அரிசி இதில் போட்டுடுறேன். தண்ணி அதில் நல்லா கொதிச்சு தண்ணி 3 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா கரெக்டான நல்ல மெலிஸ் அரிசி, அதனால வந்து 5 டம்ளர் தண்ணி தாராளமாக போதும். இன்னும் நீங்கள் சாதா அரிசி, அதாவது கொஞ்சம் லேட்டாக வேகக்கூடிய அரிசி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் 1 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம். இப்படி விசில் விடுறப்ப எங்கிட்டீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த குக்கரில் வைக்கும்போது அந்த சாதம் வந்து கரெக்டான பதத்தோட அந்த தண்ணி கரெக்டாக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா சரியாக வராது. பாருங்க, இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 3 விசில் இல்லைன்னா 4, 3 விசில் போதும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 4 விட்டுக்கலாம். இதில் விசில போட்டுடலாம். இப்போ பாருங்க, இதில் ஒரே ஒரு சின்ன பட்டை நல்லா வேகட்டும். அதுக்குள்ள சின்ன பட்டை துண்டு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் லேசாக வறுத்துடு. இதில் தெரியல, லேசாக வறுக்கிறேன். லேசாக வறுத்து இதை வந்து இடித்து வச்சிட்டோம்னா கடைசியாக நம்ம இறக்க போகிறப்ப மேலே தூவிடலாம். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது இல்லாமல் நீங்கள் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இது டக்குனு இடிக்க முடியல, நீங்கள் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, இல்லைன்னா அரை ஸ்பூன் போட்டால் போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. இறக்குறப்ப மேலே தூவிடுங்க. பாருங்க, இது நல்லா இந்த பூண்டு இடிச்சதுலேயே இதை இடிச்சிருங்க. சுடுதண்ணினால விசில் சீக்கிரம் வந்துடும். ரொம்ப மைய பொடிய பண்ணி விடுங்க, கொஞ்சமா அப்படியே குறகுறப்பா இருந்தா போதும். சரியான வாசனை பட்டை. ரொம்ப மசாலா அதிகம் சேர்க்கறது இல்லை இதுல, அதனால வந்து கொஞ்சமா சேர்த்துருக்கேன் நான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சோம்பு, 4 கிராம்பு, அதுக்கப்புறம் சின்ன பட்டை, அவ்வளவுதான். பாருங்க, நல்லா இடிச்சாச்சு. இதை வந்து எடுத்து வச்சுறேன். கடைசியா நம்ம தூவுனதுல மிச்சம் ஒன்றும் பாதியமா அப்படி இடிச்சா போதும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. அப்புறம் நீல வாக்குல பொடியை நான் நீல வாக்குல நீட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை. இப்போ வந்து பொன்னிறமா வறுத்துக்கலாம். அதையும் வந்து மேலே தூவணும். நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றப்ப. அதை வந்து
சின்னது இதில் வச்சு இதில் வந்துருக்கு உங்களுக்கு, அதனால அதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து தெரியாது, இருந்தாலும் நான் வறுக்கிற சொல்கிறேன் பாருங்கள். இந்த எண்ணெயில் நல்லா இப்படி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா ஊற்றி விட்டுக்கணும். அப்படி அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது ஃப்ரை ஆகி வரும். மேலே வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். மேலே தூவும்போது பொன்னிறமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் போட்டு பொன்னிறமாக சிம்மில் வச்சு வறுத்துடுறேன். இந்த காளான் ஃப்ரை வந்து ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காளான் பிரியாணி அது செஞ்சனான்னு சரியாக தெரியல, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நான்வெஜ் செய்ய முடியாத சமயத்தில் இல்லை வந்து சாப்பிடாதவங்கலாம் இந்த காளான் வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. காளான் 65, அப்புறம் காளான் தொக்கு, காளான் சுக்கா அதுவும் வந்து செய்யலாம். வந்து நல்லா மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த காளான் சுக்காவும் வேக வச்சுட்டு அப்படியே போட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு அதில் நல்லா அப்படியே இதை போட்டு சுக்கா அப்படியே வறுக்கணும். சுக்கா நல்லா காளான் சுக்கா சூப்பராக இருக்கும். அதை பண்ணிவிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்குள்ளே 3 விசில் வந்துடும். நம்ம வந்து அதில் போட சரியாக இருக்கும். இதில் நம்ம பாருங்கள், எங்கேயுமே மசாலா வந்து குழம்பு மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் மட்டும். தனி மிளகாய் தூள் நீங்கள் அது போடலாம் கூட பரவாயில்ல, குழம்பு மிளகாய் தூளே போதும். அதே மாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, அந்த அந்த மிளகாய் தூளே போதும், காரத்துக்கு சரியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் சொல்கிறதுக்காக தான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் சாப்பிட்றவங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா சிம்மில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை இதை வறுத்துடணும். இப்போ நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸில் நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது வந்து விசில் போட வேண்டியதில்லை. இதே மாதிரி காய்ச்சி விட்டுட்டு பிரியாணி செய்கிறாப்புல அப்படியே சிம்மில் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே திறந்து போட்டு கரெக்டாக இருக்கா தண்ணி அளவு சாப்பிடுங்க. இல்லைன்னா அப்படியே மறுபடியும் வச்சு மூடிட்டு தண்ணி அளவு கரெக்டாக போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு அது மேலே லெமன் வச்சுக்கோங்க. மேலே கடைசி லெமன் இருக்குது, அந்த லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும் அந்த பாஸ்மதி ரைஸில். அப்படி நீங்கள் வடிச்சிட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, காளான் புலாவ் செய்கிற மாதிரி இருந்தால் வடிச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி தாளிச்சு விட்டுட்டு அதை கொட்டி கிளறிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் நம்ம பார்த்தோம்னா கத்திரிக்காய் கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு, அதெல்லாம் வந்து மட்டன் தொக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லை வந்து 65 இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பிட்றதுனால கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்றைக்கி டைம் இருக்காது. அது வந்து எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்கிறீங்க. ஒரு 2 விசில் வர வரைக்கும் அது சொல்லிடுறேன் பாருங்கள். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம உடனே எடுக்க முடியாது, இல்லை ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அப்போதான் உள்ளே வந்து தண்ணி பதத்தோட கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை நல்லா நாலாக வதந்து வச்சு தண்ணிக்குள்ளே போட்டுருணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிக்கணும், வெங்காயம், தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது மாதிரி அரைச்சிக்கணும். அது வந்து அதில் போட்டால் விழுது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க.
அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பும், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, தனி மிளகாய் தூள் இருந்தால் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கத்திரிக்காய் வேகணும், அதனால அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து எடுத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அதுக்கு தேவையான அளவு மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் எள்ளு, கொஞ்சம் எள்ளு போடு, எள்ளு இருந்ததுன்னா எள்ளு அதை அப்படியே வறுத்துடணும். மிளகு, சீரகம், எள்ளு இந்த மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும்போது அதை தூவிட்டு சாப்பிடணும். அவ்வளோ இது சீக்கிரமான கத்திரிக்காய் கிரேவி நல்லா டேஸ்டாக இருக்கும். எள்ளு பொடி தூவி இறக்குறது அது தனி டேஸ்ட். அதெல்லாம் இது தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கிரேவி நல்லா திக்கான இந்த எண்ணெய் எல்லாம் அதில் நல்லா ஊறி இந்த கத்திரிக்காய் வந்து இந்த அந்த 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 மசாலாவோடு சேர்ந்து வச்சு சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்கு புளி தேவையில்லை, இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு புளி வேண்டியதில்லை, தக்காளி சேர்க்கறதுனால அந்த புளிப்பே போதும். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக வெங்காயத்தை விட ஒரு வெங்காயம் சேர்த்தீங்கன்னா 1.5 தக்காளி அப்படி சேர்த்துக்குங்க, அதுக்கு சரியா இருக்கும். மூணு விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது திறக்கும் போது அந்த அளவு தண்ணி வந்து உள்ள கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா சிம்மில் வச்சு இவ்வளோ நேரம் வதக்கணும்னா அந்த பொன்னிறமாக நல்லா வந்திருக்கு. மீடியம் எண்ணெய் தான் விட்டுருக்கேன், நிறைய எண்ணெய் விட்டு வறுக்கல. இதில் வந்து நீங்கள் நான் வந்து புதினா போடல, உங்களுக்கு புதினா வந்து வாசனையோட பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புதினாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சிம்பிளாகவே காளான் குழம்பு கூட வச்சுக்கலாம். காளான் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி இல்லாமல் குழம்பு வைக்கிறதுனா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக அதை வந்து தண்ணியாக கொஞ்சம் அப்படியே குழம்பு தாளிக்கும் போதே குழம்பு கூட்டி தாளிக்கிறோம் இல்லைங்களா, அப்போயே வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த கொஞ்சம் கூட குழம்பு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம், அதில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி குழம்பா வச்சுக்கலாம். அது வந்து நல்லா இட்லி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கிரேவி இதெல்லாம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். இந்த குழம்பு வைக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிடாம வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் நினச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இது வேணும்னு சொன்னால் அது சாப்பாட்டுக்கு வேணும்னு நினைச்சா இதுக்கு தான் இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு வந்து மெயினாக அந்த காளான் குருமா மாதிரி ஆகிடும். தேங்காய் போட்டு நல்லா செய்யும்போது காளான் குழம்பு வந்து இந்த குருமா ஸ்டைலில் வந்து சூப்பராகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி காளானில் வந்து நிறைய செய்யலாம் வெரைட்டி. இப்போ இதை எடுத்து வச்சுருவேன், இது எண்ணெயோடய இருக்கட்டும், மேலே தூவ தான் போகிறோம், அதனால் அப்படியே எண்ணெயோட இருக்குது. இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இதை வந்து லெமன் மட்டும் ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கேன், அதை நல்லா இதில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது நிறைய ஜூஸ் வருது, ஒரு லெமன் வந்து ஜூஸே வராது, நல்ல ஜூஸ் இருக்குது, நிறைய வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து இது கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக தண்ணி வரும். அதனால் அது கொஞ்சம் நேரம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து காளான் வந்து 65 சொல்லிட்டேனா, ஃப்ரை சொல்லுவேன். இது வந்து காளான் வந்து ஃப்ரைன்னு சொன்னோம்னா 65 வந்து போட்டு அது ஃப்ரை பண்ணுறது வேறு. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள அதாவது வெளியில் அந்த 65லாம் வாங்கணும், நம்ம வந்து வீட்லேயே இதை ஃப்ரை பண்ணோம்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப
கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு, இந்த மூணுத்தையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை அப்படியே நல்லா சேர்த்துட்டு சீரகமும் கொஞ்சம் மிளகுத்தூள் இதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்படியே கெட்டியாக இருக்கணும். பக்கோடா போடுற மாதிரி, காளான் பக்கோடா மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கோடா போடுற அளவுக்கு மாதிரி தான் அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா வச்சு 10 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே உதிரியாக இதில் அப்படியே போட்டுருங்க. கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, கடலை மாவோட சேர்த்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஸ்நாக்ஸ் டைமில் சும்மாவே சாப்பிடுங்க. இது வந்து சைடிஷ் வச்சு நீங்கள் சாப்பிடணும்னு இது இல்லை. ஸ்நாக்ஸ் டைமில் ஏதாச்சும் ஒரு 4-5 வச்சு சாப்பிட்டு டீ சாப்பிட்ருங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப வாங்கி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சுருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அது வந்து கருத்து போயிடும். ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா கூட கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மேலெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக வந்துடும். அது வந்துச்சுனாலே டேஸ்ட்டும் மாறிடும். அதுவும் இல்லாமல் சாப்பிட உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் உடனே செஞ்சிடாம, இன்னும் உடனே ரொம்ப வாங்கிட்டு வந்த அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னாலே அப்படி செய்ய முடியறதில்ல. பார்த்து கிட்டேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கிடைக்கிறப்ப வாங்கிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து செய்ய முடியுது. நீங்கள் ஆனால் அப்படி செய்யாதீங்க, உடனே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சுருங்க. அதில் போய்ட்டு தெரியல, கொஞ்சம் தூக்கி விட்டுறேன். இதில் அப்படி பொறுமையாக இருந்தால் நம்ம அதுக்குள்ளே எல்லாம் வெந்து கரெக்டாக வரும். ரொம்ப அவசரப்பட்டோம்னா அந்த அரிசி அப்படியே இருக்கும். இது வேறு சாதா கிருஷ்ண அரிசி, அதனால் வந்து மெலிசரிசி தான் இருந்தாலும் வந்து வேகிறப்ப நம்மளுக்கு அந்த பாஸ்மதி அளவுக்கு இது வந்து டைம் எடுக்கும், இது இதாகாது. அதனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும்ல, அதனால் இது கொஞ்சம் நேரம் உள்ளுக்குள்ளேயே அந்த இதெல்லாம் நடக்கணும் ப்ராசஸ். அப்போ தான் வந்து வெந்து வரும் அரிசி. இது அப்படி நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மூடிட்டு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, கரெக்டாக வற்றிடும். அதை வந்து இதான் செய்யணும். இதெல்லாம் வந்து நம்ம குக்கரில் செய்யாமல் பாத்திரத்துலேயே செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐட்டம்லாம் நம்ம டக்குன்னு உடனே திறந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹையில் வச்சு தண்ணி இது பண்ணிடலாம். அப்படி கம்மியாக தண்ணி இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த குக்கரில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டைமு, அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எப்படின்னு பார்த்து அதெல்லாம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அது விசில்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியுமா இருக்குது. உடனே திறந்துடக்கூடாது, தூக்கி அடிச்சிடும். அதனால் வந்து பொறுமையாக குக்கரை கையாளணும். அதாவது எடுத்துட்டாங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தேன். இருக்கு பாருங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்து வரும். இன்னொன்று இதில் வந்து வெஜ்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இது செஞ்சு காமிச்சிருக்கீங்களா, இது காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃப்ரைட் ரைஸ் காளான் ஃப்ரைட் ரைஸில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி காய்கறிகள் வந்து என்னென்ன சேர்த்துக்கலாம் அதுலன்னா ஃப்ரைட் ரைஸில் கோஸு, கேரட்டு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். தெரியுதா பாருங்கள், ஆனால் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் நடந்திருந்தால் கரெக்டாக அப்படியே வந்திருக்கும். கரெக்டாக இருக்குது, அது பரவாயில்ல. இது பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுருவேன். அப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக இதாகிடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா லெமன் ஜூஸ் அதை வந்து இப்படி ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் இந்த மசாலா வச்சுருக்கேன் பாருங்கள் இடித்தது,
இதை வந்து தூவிடு. மசாலா போட்டாச்சு. அப்புறம் உங்களுக்கு வந்து இதை நான் இலையில வைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ வந்து இதை எடுத்துடுறேன் பாருங்க. இப்போ வந்து இதை எடுத்துடுறேன் பாருங்க. காளான்லாம் சூப்பராக இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு. இந்த வெங்காயத்தை சொன்ன பாருங்க, அது நம்ம சர்வ் பண்ணும்போது தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஊறி போயிடும். அதனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஊறினதுக்கப்புறம் பச்சடியில் போடுற வெங்காயம் மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது மேலே போட்டுருங்க. பாருங்க இந்த வெங்காயத்தை ரொம்ப அதுக்குன்னு சுற்றி நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பொடியாக நறுக்கின கேபேஜ் கோஸ் இதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டுருங்க. கடைசியாக இந்த குடமிளகா. இப்படி பார்த்த உடனேயே பசங்க வந்து குழந்தைங்கலாம் சாப்பிடும் போல் இது வந்து டெக்கரேஷன் இருக்கும். இது பாருங்க, இவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காளான் வெஜிடபிள் காளான் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு ஆசைப்படுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.